தேவராசியுடன் எல்லாருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் வணக்கம். இங்கே வந்திருக்க ஆப்போ நாட்டு சங்க தலைவர் அண்ணன் வந்து ராம்குமார் அண்ணன். எப்பயுமே ராஜ்குமார் எப்பயுமே படித்தவங்க தான் அந்த ஒரு நல்ல பதவிக்கு வரணும்னு தேவர் சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் படித்த ஒரு டாக்டர் அந்த பதவிக்கு வந்துருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ ஏன் கூட வரலாற்று ஆய்வாளர் அண்ணன் இன்னைக்கு தேவரை எல்லாத்துக்கும் சொல்ல ஒருத்தர் வேணும்னா அவர் அண்ணன் நாமணி என்னன்னா இன்னைக்கு அவரால் தான் தேவரை எல்லாத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்க முடியுது. அப்புறம் இங்கே வந்து முக்கிய நிர்வாகிகள் சங்க நிர்வாகிகள் எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இன்னைக்கு இது தொடர்பு படுத்தி வச்சிருக்கிறேன். இந்த தேசிய தேவரோட வரலாற்றை நான் படமாக எடுக்கிறேனால தான் அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் தேவருக்கு தான். ஏன்னா மாணவர்கள் சொல்லும் பொழுது மாணவர்கள் இன்னைக்கு வந்து எதிர்காலம் வந்து நீங்கள் சீரழிஞ்சு போது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மாணவர்களுக்கு வந்து பெரும்பளவில் ஒழுக்கங்கள் குறைஞ்சிக்கிட்டு வருது. கல்வி கேட்குற நல்லா படிக்கிற மாணவர்களும் 30% தான் இருக்காங்க. 70% தவறான நடவடிக்கைகள், செல்போன் பல நடவடிக்கைகள் தவறான நடவடிக்கைகள் மாணவர்கள் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ மாணவர்கள் ஒழுக்கமாக வரணும்னா கண்டிப்பான ஒரு அடையாளமான ஒரு தலைவரை இன்னைக்கு எல்லா மாணவர்களும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி எல்லா மாணவர்களும் படித்து 100% ஒழுக்கமான பாதையில் போனால் அதுக்கு தேவர் ஒருத்தர் தான் தன் தலைவரே. நீங்க எல்லா மாணவர்களும் தேவை படிக்கணும். படிச்சீங்கன்னா ஒரு சமீபத்தில் ஒரு விஜய் கூட ஒரு மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா வச்சாரு. அதில் ஒரு 3 தலைவர் பேரை சொன்னாரு. சொல்லும்போது அவர் தேவரை சொல்லலை, நான் கண்டனம் தெரிவித்தேன். ஏன்னா ஒழுக்கம்னா மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய தகுதியுள்ள ஒரே தலைவர் தேவர் தான். தேவரை சொன்னாலும் மாணவர்களுக்கு ஒழுக்கம் வரும். இன்னைக்கு தேவர் சமூக நலச்சங்கம் இன்னைக்கு மாணவர்களுக்கு இந்த விழா பண்ணது. அதே மாதிரி இனி வரும் காலங்களில் தேவரை அனைத்து சமூக மக்களும் மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இப்படி விழாக்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவரை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த 100 வருஷ சினிமா வரலாற்றில் தேவருக்கு ஒரு வரலாறே இல்லை. அதனால கூட பழகலாம் பெரிய லெவலில் எல்லா வரலாறு போய் ரீச் ஆச்சு மக்களுக்கு. அப்படி மக்களுக்கு எளிய முறையில் போய் ரீச் ஆகும் தான் இந்த படத்தை நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ பிடிச்சி இப்போ தேவரை செய்திக்கு கொண்டு வர போகிறோம். கண்டிப்பான முறையில் அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களை கூட்டிட்டு போய் தேவோட வரலாறு காமிங்க. வீரமாகட்டும், கல்வியாகட்டும், ஒழுக்கமாகட்டும், எதா இருந்தாலும் தேவர் மூலியமா கத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட தலைவர் வந்து இன்னைக்கு எல்லா இடங்களையும் கட்டாயமாக்கி தேவரை படிக்க வைக்கணும். நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னா தேவரை படிக்கணும்னு சொல்லிக்கிறேன். இங்கே எனக்கு வாய்ப்பளித்து மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கொடுத்து என்னை அழைத்த ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய விழாக்கள் போவோம், நமக்கு மனநிறைவாக இருக்கணும்னா இப்படி மாணவர்களுக்கு வரதான் நமக்கு மனநிறைவாக இருக்கும். மாணவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி வணக்கம்.